இறை உறவின் அடித்தளம் மானிடர்களின் செபம். நாங்க பல முறைகள்ல சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், என்னுடைய செபங்கள் இன்னும் ஆண்டவரால் கேட்கப்படல, என்னுடைய செபங்களுக்கு கடவுள் காலம் தாழ்த்துறாரு. இப்படி நாங்க பல முறைகள் பல பேர்கிட்ட நாங்க சொல்லியிருக்கலாம். இயேசுக்குள்ளே பிரியமானவர்களே, நான் உண்மையாலுமே செபிக்கக்கூடிய செபங்கள் ஆண்டவரால் கேட்கப்படுகின்றதா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்பிக்கின்ற விதத்தை சொல்லித் தருகின்றார். இயேசுக்குள்ளே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நாங்கள் எவ்வாறு செபிக்க வேண்டும், எவ்வாறான செபங்கள் கடவுளால் கேட்கப்படும் என்பதனை மிக அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் வெறுமனே எங்களுக்கு மொழிகள் தெரியும், வார்த்தைகள் தெரியும், வசனங்கள் தெரியும் என்று வார்த்தைகளால் அடிக்க எங்களுடைய செபங்களை நாங்கள் நீட்டிக் கொண்டிருப்போமாக இருந்தால் அது கடவுளால் ஒரு நாளும் கேட்கப்படாது. மாறாக நான் கடவுளிடம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே எங்களுக்கு கர்த்தர் கற்பித்த பரலோக மந்திர செபத்தை சொல்லித் தருகின்றார். இந்த செபமானது அனைத்து செபங்களுக்கும் தாய் செபமாக இருக்கின்றது. இந்த செபத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கின்றேன். அவருடைய ஆட்சி இந்த மண்ணுலகிலும் நிறைவேறும்படியாக நான் வேண்டுகின்றேன். கடவுளுடைய திருவுளம் என்னிலும் மண்ணிலும் நிறைவு பெற வேண்டும்படியாக நான் மன்றாடிக் கொள்கின்றேன். அதே நேரம் அன்றாடம் ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய உணவு தொடர்ந்தும் எனக்கு கிடைக்கும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடிக் கொள்கின்றேன். நான் ஆண்டவரே, நான் எனக்கு எதிராக பாவம் செய்தவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றேன். ஆகவே என்னுடைய பாவங்களையும் நீர் மன்னித்துக் கொள்ளும் என்று நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடிக் கொள்கின்றேன். இயேசுக்குள்ளே பிரியமானவர்களே, சாத்தானுடைய சோதனைகள், சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து ஆண்டவர் என்னை ரட்சித்து காக்கும்படியாக நான் இந்த செபத்திலே மன்றாடிக் கொள்கின்றேன். ஆகவே இந்த செபம் வெறுமனே வார்த்தைகள் அல்ல, மாறாக இது கடவுளோடு நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய உறவினை மென்மேலும் வளர்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் இயேசு தந்த வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த செபத்திலே நான் கடவுளோடு என்னுடைய உறவையும் நான் புதுப்பித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் என்னுடைய உறவுகளோடு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறந்து மன்னிப்பு பெற்று ஆண்டவருடைய மீட்பை தொடர்ந்து நான் அனுபவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நான் இந்த செபத்தின் மூலமாக இறை அன்பையும் பிறர் அன்பையும் வளர்த்துக் கொள்வதற்கு இன்றைய நாளிலே ஜெபிப்போம். ஆமேன்.